காமராஜர் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கு ராஜாஜி சொன்னார், படுப்பது நிச்சயம், ஜெயிப்பது. தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் நின்று அந்த வெற்றியை ஈட்டியிருக்க முடியுமான்ட்டு நான் நினைக்கல. ஆயிரக்கணக்கான சைக்கிள்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான பஸ்கள், அந்த மாநாட்டினுடைய பேரணியை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எம்ஜிஆரும் அந்த 1 லட்சம் ரூபாய் நான் கூட தரேன்னு சொல்கிறார். அது வேண்டாம், உன்னுடைய முகத்தை காட்டினால் எனக்கு 1 மாதம் எப்படி படத்துக்கு நீங்கள் கால் ஷீட் தருவீங்களோ அந்த மாதிரி எனக்கு 1 மாதம் பிரச்சாரம் செய்வதற்கு நீங்கள் எனக்கு நேரம் ஒதுக்கித்தாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் திரையுலகில் ஒரு முடிசூடா மன்னனாக அவர் எட்டிய உயரங்களை யாரும் திரையுலகிலும் சரி, தமிழக அரசியலிலும் சரி, அதுக்கு முன்பும் எட்டியதில்லை, அதற்கு பின்பும் எனக்கு எட்டியதாக தெரியும். அந்த தேர்தலில் மிக கவர்ச்சிகரமான ஒரு வாக்குறுதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி. அப்போ பெரியார் சொன்னது 2 படி உமியும் 1 படி அரிசியும் கலந்து கொடுத்தா கூட அந்த விலைக்கு தர முடியாது. பெரியார் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணார். அங்கே அவருக்காக வேலை பார்க்குற மாணவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு வீடும் போய் வாக்காளர்கள் காலில் விழுறாங்க, எங்கள் கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வாக்கு தரணும் அப்படின்னு சொல்லி. இப்படியெல்லாம் வாக்கு சேகரிக்கிறாங்க. 1285 வாக்கு வித்தியாசத்தில் காமராஜர் தோற்று போகிறார். படுத்துக்கொண்டே ஜெயிச்சது எம்ஜிஆர் தான். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஹனிமூன் முடிஞ்சிருச்சு, தேனிலவு முடிஞ்சிருச்சு, காமராஜர் தோற்றுருக்க கூடாது, அவரெல்லாம் தோற்றுருக்க கூடாது அப்படின்லாம் அண்ணா சொல்கிறார். ஒரு நொடியில் இந்த காங்கிரஸை மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இது எங்களுக்கு ஒரு பாடம். தாங்கள் அமைச்சராகணும்னு நினைக்கிற பல பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மனைவிமார்களெல்லாம் விட்டு அழுத்தம் தராங்க. ஸோ அண்ணாவுக்கு பெரிய வருத்தம். திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் சொல்கிறாரு, நம்ம வேகமாக ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம இன்னும் பக்குவமாகலை. Pani 65 இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கடந்த நேர்காணலில் 1962 தேர்தல் பார்த்துருந்தோம். இப்போ 1967 பார்க்க போகிறோம். 67 அப்படின்னு சொல்லும்போது சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்தும் தலைவர் விஜய் அவர்களும் 67 தேர்தலில் அண்ணா அவர்கள் எப்படி முதல்ல ஜெயிச்சாரோ, திமுக ஆட்சிக்கு வந்ததோ அந்த மாதிரி தாவேகா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வரலாறு படி பார்த்தோம் அப்படின்னா அது முதல் தேர்தலையே திமுக ஜெயிக்கலை. அதுக்கு முன்னாடி பல தேர்தல்களில் 2 தேர்தல்களில் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அந்த தேர்தல் ரொம்ப சவாலான தேர்தலாகவும் இருந்திருக்கு. 67 கூட்டணியோடு தான் ஜெயிச்சிருக்காங்க. காமராஜர் அவர்கள் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் அப்படிலாம் சொன்ன தேர்தல் அது 67. ஸோ இதில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்திருக்கு சார்? இந்த 67 தேர்தலை எல்லா கட்சிகளும் எப்படி சந்திச்சிருக்காங்க? நீங்களே சரியாக சொன்னீங்க. அவங்க கூட்டணி பலத்தில் ஜெயிச்சாங்கன்னு சொன்னீங்க. அதற்கப்புறம் அவங்களுடைய முதல் தேர்தல் அது இல்லைன்னு சொன்னீங்க. அதனால் அந்த ஒப்பீடு ஓரளவுக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை நீங்கள் சொன்னீங்க. அதுதான் உண்மையும் நான் நினைக்கிறேன். ஏன்னா தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் நின்று அந்த வெற்றியை ஈட்டியிருக்க முடியுமான்ட்டு நான் நினைக்கல. அவர்கள் வாங்கிய திமுக நின்ற இடங்கள் குறைவு. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய தொகுதிகளை விட்டு கொடுத்தாங்க. 138 இடங்கள் தான் திமுக வென்றது தனியாக. ஏறக்குறைய ஒரு 179 இடங்களில் அவங்க நின்னாங்கன்னு நினைக்கிறேன். மீதி இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தாங்க. 8 கட்சி கூட்டணி அது. அந்த கட்சியில் உங்களுக்கு இடதுசாரிகள் இருந்தார்கள், சுதந்திரா கட்சியினர் இருந்தார்கள். இவர்கள் தான் 2 பெரிய கட்சி. சுதந்திரா கட்சி தான் அடுத்த பெரிய கட்சி. அதற்கு அடுத்த பெரிய கட்சி இடதுசாரிகள். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக். அதுக்கப்புறம் நாம் தமிழர்னு சொல்லிட்டு சீபா ஆதித்தனாருடைய கட்சி. அதுக்கப்புறம் மாப்போசியோடைய தமிழரசு கழகம், மாப்போ சிவஞானத்தினுடைய தமிழரசு கழகம். அப்புறம் முஸ்லிம் லீக். அதுக்கப்புறம் வேறு சின்னதாக ஏதோ ஒரு கட்சின்னு நினைக்கிறேன். இவர்கள் இத்தனை பேர் கொண்ட ஒரு வானவில் கூட்டணியை அவர் அமைத்தார். அவர்கள் இந்த தொடக்கத்தில் ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சு விருகம்பாக்கத்தில். 1966 டிசம்பர் 29, 30, 31, 67 ஜனவரி 1, 4 நாள் மாநாடு. அந்த மாநாட்டினுடைய பேரணியை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே திமுகவுக்கு வெற்றிக்கான ஒரு கட்டியம் கூறுகிற ஒரு திருவிழா மாதிரி அது இருந்துச்சு.
ஆயிரக்கணக்கான சைக்கிள்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான பஸ்கள், இப்படி சாரி சாரியாக மக்கள் அந்த பேரணிக்கே வந்தார்கள். அந்த பேரணியில் தான் அண்ணா அந்த பேரணியில் நிறைய முதல், அதாவது ஃபஸ்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய முதல்கள் அந்த பேரணியில் நடந்துச்சு. முதல்ல வந்து திருவாளர் 11 லட்சம் அப்படின்ட்டு கலைஞர் கருணாநிதியை அண்ணா அந்த இடத்துல தான் சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, 10 லட்சம் ரூபாய் தேவை இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்குன்ட்டு திட்டமிட்டு, 60களிலேயே திட்டமிட்டு, ஒரு தொகுதிக்கு 5000 ரூபாய் என்று 200 தொகுதிகளில் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாய் நாம் தேர்தல் நிதியாக சேர்க்கணும் அப்படின்றது கலைஞர் கருணாநிதியினுடைய, அவர் தான் பொருளாளர், அவருடைய எண்ணம். ஆனால் அவர் 11 லட்சம் சேர்த்து தருவார். அதனால் அவரை சைதாப்பேட்டை தொகுதி அறிவிக்கும் பொழுது, வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் பொழுது, சைதாப்பேட்டை திருவாளர் 11 லட்சம் அப்படின்ட்டு அண்ணா சொல்லி அவரை அவ்வளோ அன்பா, இவர் வந்து, அதாவது இவர் ஒரு பெரிய சாதனையாளர், அவர் வந்து பொருளாளராக பெரிய சாதனை பண்ணார். ஏன்னா அப்போல்லாம், அதாவது இன்னைக்கு நமக்கு 10 லட்சம் என்பது ஒரு தொகுதிக்கு 5000 என்பதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத கோடி கணக்கில் தானே சார். கண்டிப்பாக. அப்போது அதே தொகுதியில் முதன்முறையாக எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியிலிருந்து போட்டியிடுவதாக அண்ணா அறிவிக்கிறார். எம்ஜிஆரும் அந்த கூட்டத்தில் பேசுகிறார். அவர் பேசும்பொழுது என்ன சொல்கிறார், நான் வந்து என்னுடைய 1 லட்சம் ரூபாய் நான் கூட தரேன்னு சொல்கிறார். 1 லட்சம் ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகை. அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த தொகையை எடுத்துக்கணும் அப்படின்னா 10 கோடி ரூபாய்க்கு சமம்னு எடுத்துக்கலாம். அவ்வளோ பெரிய தொகை. அந்த தொகையை தரேன்றாரு. அது வேண்டாம், உன்னுடைய முகத்தை காட்டினால், எனக்கு 1 மாதம், எப்படி படத்துக்கு நீங்கள் கால்ஷீட் தருவீங்களோ அந்த மாதிரி எனக்கு 1 மாதம் காலம் எனக்கு பிரச்சாரம் செய்வதற்கு நீங்கள் எனக்கு நேரம் ஒதுக்கித்தாங்க. நீங்கள் கொடுக்குற பணம் இருக்கட்டும், அது எப்போ என்கிட்ட தான் இருக்க போகுது, பண்ணுங்க, உங்கள் முகத்தை காட்டினால் 1 லட்சம் வாக்குகள் அப்படின்ட்டு அந்த இடத்துல தான், அந்த மாநாட்டில் தான் அண்ணா அவ்வளவு முக்கியமாக, அவ்வளவு அந்த புகழ் வாய்ந்த அந்த வாசகம் எம்ஜிஆருக்காக அவர் சொன்னது. இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் நடக்கும் பொழுது ராஜாஜி வந்து, நான் இவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்கு வந்துட்டால் பூணூலை அறுத்துருவாங்க, குடுமையை வெட்டிடுவாங்கன்ட்டுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். பிராமணர்களே, நான் உங்களுடைய பூணூலை பிடித்து கொண்டு நீங்கள் போய் வாக்களியுங்கள் திமுகவுக்குன்ட்டு அவ்வளவு காமராஜரை வீழ்த்தணுன்றதுக்காக அவ்வளவு அவர் மெனக்கெட்டார். இதெல்லாம் நடந்துச்சு அந்த தேர்தலில். ஆனால் அங்கே காங்கிரஸ் வந்து தனியாக தான், ஒத்தையாக இவர்களை சந்திக்கிறாங்க. அவர்கள் எல்லா இடங்கள்லையும் போட்டி போடுறாங்க. இவங்க மாதிரி குறைவான இடங்கள் கிடையாது, கூட்டணி இல்லைன்றதுனால. அவர்கள் போட்டியிடுகிற அந்த குறைவான இடங்களில் திமுகவினர் 40.69% வாக்குகளை வாங்குகிறார்கள். காங்கிரஸ் அவர்கள் நிறைய அதை விட அதிகமான இடங்களில் போட்டியிட்டு அவர்கள் 41.10%, 41.10% வாக்குகள். அதாவது இவங்க 40.69, இவங்க 41.10. ஆனால் இவர்கள் போட்டியிட்ட இடங்கள் அதிகம். காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்கள் எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் போட்டியிடுது, திமுக எல்லா இடத்துலையும் போட்டியிடல. நீங்கள் கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளெல்லாம் சேர்த்திங்கன்னா அவங்க நிறைய வாங்கியிருப்பாங்க. அப்போது இவர்கள் கூட்டணியாக வாங்கின வாக்குகள் அதிகம். ஆனால் காங்கிரஸோடு தனியாக இவர்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சல் புரியுது. ஆனால் அது காரணம் இவர்கள் குறைவான இடங்களில் போட்டியிட்டது. அதை தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குது, சீமான் இருக்கார், அவர் எல்லா இடங்கள்லையும் வேட்பாளர் நிறுத்துறார். அதனால தான் அவருக்கு அத்தனை வாக்கு சதவிகிதம் உயருது. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் அவருக்கு கொஞ்சம் வாக்கு கிடைக்கும். அதெல்லாம் சேர்த்தோம்னா நீங்கள் நிறைய இடங்கள் போட்டியிட்டிங்கன்னா உங்களுடைய வாக்கு சதவிகிதம் கூடும். பொதுவாக எல்லாரும் உங்களுக்கு ஆதரவு தராங்கன்ற பட்சத்தில் நீங்கள் எல்லா இடத்துலையும் போட்டியிடலாம். உதாரணத்துக்கு நாம் தமிழர் விசிகா கூட நம்ம எடுத்துக்கலாம்ல சார். ஆமாம், அந்த மாதிரி புரியுது. அந்த மாதிரி இது நடக்குது. அதே மாதிரி அப்புறம் பின்னாடி அண்ணா சொல்கிறாரு, இந்த மாதிரி மாப்போசி எனக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டுட்டாரு. மாப்போசி கேட்குற இடத்த, மாப்போசி தீநகர்லேயோ மயிலாப்பூர்லேயோ எங்கேயோ நிற்கிறார். அந்த இடத்த வந்து நடிகர் டிவி நாராயணசுவாமி, நடிப்பிசை நடிகமணி டிவி நாராயணசுவாமின்ட்டு முதல் அவருக்கு ஒரு அடமொழி தந்தது அண்ணா. அவர் தான் கொண்டு வந்து எம்ஜிஆரை அண்ணா கிட்ட சேர்க்கிறார். நடிகமணி டிவிஎன் நம்ம லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரனுடைய மைத்துனர் அவர்.
அவர் அந்த தொகுதியை கேட்குறாரு. வேற ஒருத்தரும் கேட்குறாங்க. அவங்கள நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அண்ணாவே சொல்கிறார், அவங்க விட்டு கொடுக்கலன்னா நான் இந்த தேர்தலில் நிற்காத மாப்போசிக்கு அந்த இடத்த, அவங்களுக்கு அந்த டி நகரில் அந்த இடத்த வந்து டிவிஎனுக்கோ அல்லது வேறு யாருக்கோ கேட்ட மற்றவர்களுக்கோ கொடுத்துட்டு நான் அந்த தேர்தலில் நிற்க போகிறதில்ல, நிற்காத கருணாநிதிக்கு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தலான்ட்டு நினச்சிருந்தேன். அப்போது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இவர்கள் ஆட்சிக்கு இப்போ வந்துருவாங்கன்ட்டு அவர் பெருசாக நினைக்கல. ஏன்னா அவரே தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தான் போட்டி போடுறாரு. அவங்க விலகிடுறாங்க. டிவிஎன் வந்து எனக்கு வேண்டாம், நான் கேட்டுக்கிறாரு அண்ணா, அதனால் எனக்கு வேண்டாம், நீங்கள் கொடுத்துருங்க, யார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுங்கன்ட்டு. அப்போ மாப்போசிக்கு அந்த இடம் தராங்க. மாப்போசி நிற்கிறார், அவர் வெல்கிறார், அவர் வந்து மேலே வரார், இவங்களோட தோழமை கட்சியாக அவர் வந்துடுறார். ராஜாஜியோடைய அந்தரங்க ஒரு சீடராக அவர் அங்கே செயல்படுறார். ராஜாஜி அவர் ரொம்ப நெருக்கம். ஓகே, ராஜாஜி வந்து அவருக்கு தலைவர் மாதிரி. ஸோ இந்த தென் சென்னையிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அண்ணா. ஒரு இங்கே போட்டி போடலை. இந்த February 22, 1967 இந்த தேர்தல் வருது. இப்போது இந்த தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, தேர்தல் அறிக்கையில் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ வந்து பிரிவினையெல்லாம் முடிஞ்சு போச்சு, திராவிட நாடெல்லாம் கிடையாது. அப்போது உங்களுக்கு என்ன இந்த நாட்டுக்கு தொண்டன் வீட்டுக்கு விளக்கு இதெல்லாம் பின்னாடி 71 தேர்தல் அறிக்கையில் வர்றது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய வாழ்வை வளப்படுத்துவோம், உங்களுடைய இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் தராங்க. அப்புறம் உங்களுடைய மொழிக்கு பாதுகாப்பு தருவோம், இதெல்லாம் தராங்க. ஆனால் அந்த தேர்தலில் மிக கவர்ச்சிகரமான ஒரு வாக்குறுதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை இருக்குல்ல, அதை இப்போ 2000 ரூபாய் தரதா அதிமுக சொல்லுது. அந்த மாதிரி அந்த நேரத்தில் எது ஒரு மிகப்பெரிய கவர்ச்சிகரமான ஒரு வாக்குறுதியாக இருந்துச்சுன்னா, 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி. ஓகே, 3 படி. ஆமாம், புரியுது. மெஷர், கிலோ கிடையாது அப்படின்ட்டு அண்ணா வந்து பேசும்பொழுது வாக்கு தரார். அப்போது அதுக்கு முன்னாடியே இந்த வாக்கு 60களின் தொடக்கத்திலேயே இந்த மாதிரி வாக்குகளெல்லாம் இவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ பெரியார் சொன்னது 2 படி உமியும் 1 படி அரிசியும் கலந்து கொடுத்தா கூட அந்த விலைக்கு தர முடியாது. இந்த திமுக காரர்கள் உங்களை ஏமாத்துறாங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி 1000 ரூபாய் எல்லாருக்குமே கொடுக்க முடியாது, சாத்தியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த டைம் 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்களே, அதுதான் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சாத்தியம் கிடையாதுன்னு அப்போ சொல்லியிருக்காங்க. அப்படி நினைச்சாங்க. அது உண்மையிலேயே சாத்தியம் ஆகலை. அப்போ இருந்த பொருளாதார சூழ்நிலையில் அது நடக்கலை. அப்போ வந்து உங்களுக்கு 5% தான் நம்முடைய வரவு செலவு திட்டத்தில் அதுக்கான நிதி ஒதுக்கீடு தேவை. ஆனால் அந்த 5% ஒதுக்குவதற்கு கூட நமக்கு தேவை வந்து 10 லட்சம் ரூபாய். அது வந்து சில மாதங்கள் மட்டும் அறிமுகப்படுத்தி கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும், அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. அதனால் அது பண்ண முடியாத திட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி 5 கிலோ அரிசி இலவசமாக எல்லாருக்கும், ஒவ்வொரு அட்டைதாரருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோமா இல்லை தேஞ்சிருக்கோமான்னு தெரியல எனக்கு. விருதுநகர் தொகுதியில் நிறைய நாடார்களும் உண்டு, நாயுடுகளும் உண்டு. அந்த தொகுதியில் வந்து நடிகை ஸ்ரீதேவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய தாத்தா SR நாயுடு அவர் இருக்கார். அவர் காங்கிரஸில் இருந்தவர். அவருக்கும் காமராஜருக்கும் ஒரு சின்ன பிணக்கு வந்துடுது. அதனால் அவர் காமராஜரை எதிர்த்து வேலை செய்கிறார். அப்போது நிற்கிற திமுக சார்பாக நிற்கிற சீனிவாசன் அவர் வந்து நாயுடு இனத்தை சேர்ந்தவர். அங்கே அவருக்காக வேலை பார்க்குற மாணவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு வீடும் போய் வாக்காளர்கள் காலில் விழுறாங்க, எங்கள் கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வாக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வாக்கு சேகரிக்கிறாங்க. 1285 வாக்கு வித்தியாசத்தில் காமராஜர் தோற்று போகிறார். காமராஜர் இடையில வந்து ஒரு சின்ன விபத்து நடந்து அவர் படுத்துட்டே இருக்கார். அப்போ அவர் சொன்ன ரொம்ப புகழ்பெற்ற வாசகம், படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கு ராஜாஜி சொன்னார், படுப்பது நிச்சயம், ஜெயிப்பது கிடையாது அப்படின்ட்டார். ஜெயிப்பது சந்தேகம், படுப்பது நிச்சயம், ஜெயிப்பது சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி ஆகி போயிடுச்சு. காமராஜர் தோற்று போனார்ன உடனே அண்ணா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். அவருடைய அந்த வெற்றி விழா கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது கூட சொல்கிறாரு, ஒரு நொடியில் இந்த காங்கிரஸை மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, இது எங்களுக்கு ஒரு பாடம் அப்படின்லாம் சொல்கிறார். அதற்கு முன்பாக February 22
முடிவுகள்லாம் வெளிவருது. வந்த உடனே முதல் முடிவு வந்து சுதந்திரா கட்சியினுடைய டாக்டர் ஹண்டே வெற்றி பெறுகிறார். ஓகே. கூட்டணி கட்சியினுடைய ஹண்டே. ம். அவர் வெற்றி பெற்று போகிறார் அண்ணாவை பார்க்க. போகும்பொழுது வெளியில் பே. சீனிவாசன், காமராஜரை வென்ற பே. சீனிவாசன் இருக்கிறார். அவரை கூப்பிட்டுட்டு அவரை சுற்றி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஜயண்ட் கில்லர், டிராகன் ஸ்லேயர், அதாவது நீ வந்து ஒரு பெரிய பெரிய ராட்சச மனிதனையே கொன்று விட்டாய் அப்படின்ற மாதிரி. இந்த டேவிட் கொலாயத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, டேவிட் வந்து கொலாயத்தை கொண்டுட்டார். கொலாயத்து ஒரு பெரிய மாமனிதன் அவனை. அது மாதிரி பெருந்தலைவர் காமராஜரை வீழ்த்தினதை ஜயண்ட் கில்லர்னு சொல்கிறார். அது காதில் விழுது. அண்ணா வந்து கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு கடிஞ்சிக்கிறார். அவருக்கு அது பிடிக்கலை. ஓகே. இதை வந்து ஹண்டே பதிகிறார். ஸோ அண்ணாவுக்கு பெரிய வருத்தம். காமராஜர் தோற்றுருக்கக்கூடாது, அவரெல்லாம் தோற்றுருக்கக்கூடாது அப்படின்லாம் அண்ணா சொல்கிறார். காமராஜர் மட்டும் சொல்கிறார். காமராஜர் மேலே அவருக்கு ஒரு பெரிய அபிமானம் இருந்துச்சு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. போதுமான அளவு அவர் வந்து பச்சை தமிழர்னு பெரியார் சொன்னாலும் கூட அவர் போதுமான அளவு தமிழராக இல்லை அப்படின்றது தான் திமுகவினர் அவர் மீது வைத்த குற்றச்சாட்டு. அது இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அவருடைய ஆற்றலோ அவர் வளர்ந்த உயரமோ வேறு எந்த தமிழரும் அதுவரை எட்டியதில்லை. ராஜாஜியை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பின்னணியில் ஒரு கீழ்நிலை அடுக்கு சமூகத்திலிருந்து வர ஒருத்தர் அவ்வளோ பெரிய இடம், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் 2 பிரதமர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கும் போக முடிச்சது அப்படின்னா அது சாதாரணம் இல்லை. அதனால் அதெல்லாம் புரிஞ்சிருக்கு அண்ணாவுக்கு. அவர் பொது வாழ்க்கையில் ரொம்ப நாள் இருக்கிறவர். அதனால் அவருக்கு தெரியுது இவர் தோற்று போயிட்டாருன்ட்டு வருத்தப்படுறார். அதுக்கப்புறம் இப்போ February 22 இவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அப்போ யார் இங்கே முதலமைச்சராவா? நிறைய பேர் நினைக்கிறாங்க நாவலர் நெடுஞ்செழியன் ஆவார்ன்ட்டு சில பேர் நினைக்கிறாங்க. அவரே கூட அப்படி நினச்சிருக்கலாம். ராஜாஜி நினைக்கிறாரு தான் சில பேர் சொல்கிறாங்க. ராஜாஜி வந்து இங்கே யாரும் இல்லை, அதனால் நமக்குத்தான் நிறைய அனுபவம் இருக்குது, நம்மளை கூப்பிட்டு அவர்கள் நம்ம கூட்டணி கட்சி நம்மளை கூப்பிட்டு நீங்கள் முதல்வர் ஆகுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் நினைக்கிறதாவும் இருந்திருக்காரு. ஆமாம் அப்படின்னு நினைக்கிறதா சொல்கிறாங்க திமுகவினர் சில பேர். 2 நாள் கழித்து February 24 தான் முதல்வராக வரப்போகிறதாகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரோட சட்டமன்ற கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி தலைவராக அண்ணாவே இருக்க போவதாகவும் அண்ணா அறிவிக்கிறார். ஓகே. அந்த கூட்டத்தில் அப்போது இப்போ வந்து ஆட்சி அமைக்கிற இடம் வந்துருச்சு. இப்போது உள்ளுக்குள்ளே வந்து எல்லாரும் அமைச்சராகணுன்ட்டு ஆளாக பறக்கிறாங்க. அதில் 2-3 பேர் ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க அண்ணாவை. அண்ணா வந்து பேராசிரியர் அன்பழகன் வீட்டில் ஆஸ்பிரன் கார்டன் பொதுச் செயலாளராக திமுகவில் இருந்து மறைஞ்சிட்டார் இல்லையா, அவங்க வீட்டில் உட்கார்ந்து தான் அந்த அமைச்சரவை பட்டியலை அவர் தயார் செய்கிறார். பெரிய அழுத்தம் அவருக்கு. தாங்கள் அமைச்சராகணும்னு நினைக்கிற பல பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மனைவிமார்களெல்லாம் விட்டு அழுத்தம் தராங்க. இமோஷ்னலாக அவர் மீது ஒரு ப்ரெஷர் கொண்டு வராங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் சொல்கிறாரு, நாம் வேகமாக ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம இன்னும் பக்குவம் அடைகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், எல்லாரும் அமைச்சராகணும்னு ஆசைப்படுறாங்கன்றத பிரதிபலிக்கிற மாதிரி தன் மீது எவ்வளவு அழுத்தமெல்லாம் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் நாவலர் நெடுஞ்செழியன் பதிஞ்சிருக்கார். இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சரவை உருவாக போகுது. இப்போ அமைச்சரவை பட்டியல் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துச்சு, அதை நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. எம்ஜிஆர் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்கிறார். ஓகே. இந்த பிரச்சாரத்தின் போது முதல் சுற்று பிரச்சாரம் முடிச்சுட்டு அவர் சென்னைக்கு திரும்பும் பொழுது January 12 அன்னைக்கு அவருடைய திரையுலக வில்லன் M.R. ராதா அவரை சுட்டுடுறார். எம்ஜிஆரை போய் தோட்டத்தில் பார்த்து அவரும் பெற்றால்தான் பிள்ளையாவுடைய தயாரிப்பாளர் வாசுவும் 2 பேரும் போய் பார்க்குறாங்க. வேற ஒரு படத்துக்கு எம்ஜிஆரை ஒப்பந்தம் பண்ணுறதுக்காக பேசும்பொழுது திடீர்னு ஒரு ரிவால்வர் எடுத்து சுட்டுடுறார் எம்ஜிஆர் தொண்டையில். எம்ஜிஆரை சுட்டுடுறார் ராதா. தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. 1000 காரணங்கள் இருக்குது, அரசியல்னு சொல்கிறாங்க, சரியாக தெரியல. அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அது சுட்ட பிறகு இதில் வேடிக்கை என்னென்னா 2 சுட்டுட்டு தண்ணியும் சுட்டுக்கிறார். எம்ஜிஆரை சுட்ட குண்டுகள் வந்து ரொம்ப பழைய குண்டுகள், அது வந்து நீர்த்து போன குண்டுகள். அதனால் பெரிய அளவில் அவருடைய குரலை மட்டும் பாதித்தது, அவரை உயிரை பாதிக்கலை.
அவர் ஒரு காரில் ஏறி ஒரு டிரைவரை வச்சுக்கிட்டு ராமாவரம் தோட்டத்திலேருந்து ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு அவரே வந்துட்டார். ஓகே. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை யாராவது தொண்டையில் குண்டில் சுட்டிருந்தா நீங்கள் ஒரு காரில் ஏறி ஒரு டிரைவரை அழைச்சிட்டு வருவீங்களா? வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, என்ன அண்ணன் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்றார். சுட்ட உடனே எம்ஜிஆர் சொல்லிவிட்டு ராதாவும் சுட்டுக்கிட்டாருனோடனே ராதாவை கவனிங்கன்னு சொல்லிட்டு வரார் எம்ஜிஆர். ராதாவும் வரார். 2 பேரும் சுயநினைவோடு இருக்காங்க. 2 பேரும் வராங்க இது ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில். அது ஒரு பெரிய பெரிய ஒரு அதிர்வலையை தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்துது. ராதாவை தள்ளிட்டு வராங்க, ஸ்ட்ரெச்சரில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே இங்கே நீங்கள் யாராவது பிராமணா அப்படின்னு கேட்குறார் அந்த குரலில், அவருடைய கட்ட குரலில். அதாவது தன்னை சுட்டுக்கிட்டாரு. புரியுது. அப்பவும் அவர் வந்து இந்த பிராமண எதிர்ப்பை வந்து தாங்கி பிடிக்கிறார். ஸோ அவருடைய பிராமண எதிர்ப்பு அங்கே கூட துப்பாக்கியில் தன்னை சுட்டுக்கிட்ட பிறகு கூட அது ரொம்ப நீர்த்து போகாமல் இருக்குது. அவருடைய குண்டு தான் நீர்த்து போயிருக்கு. அதனால் 2 பேருமே தப்பிச்சிடுறாங்க. அப்போது அவருடைய மருத்துவமனையிலிருந்து எம்ஜிஆர் இங்கே கட்டு போட்டுக்கிட்டு, நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரதா இருந்தேன், என்னால் வர முடியல, உங்களுடைய வாக்குகளை கேட்பதற்காக வீட்டுக்கு வரலான் இருந்தேன், வர முடியல, உங்கள் வாக்குகளை நான் கேட்குறேன், இப்போது எனக்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் தரணும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தரணும்னு சொல்லிட்டு அவர் கேட்குற மாதிரி ஒரு படத்தோட ஒரு சுவரொட்டி அடித்து தமிழ்நாடு முழுக்க ஒட்டுறாங்க. அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. பரங்கிமலையில் மிக அதிகமான வாக்குகள் பெற்று அவர் தான் வெல்றார். மற்ற இடங்கள்லையும் திமுகவுடைய வெற்றிக்கு அவர் போய் ஒரு 30 நாட்கள் பிரச்சாரம் செஞ்சுருந்தால் என்ன மாதிரியான வலிமை கிடைச்சிருக்குமோ திமுகவுக்கு, அது மாதிரி பன்மடங்கு வலிமை கிடைச்சிருச்சு. மருத்துவமனையில் இருந்தே படுத்துக்கொண்டே ஜெயிச்சது எம்ஜிஆர் தான். அதை படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு சொன்ன காமராஜ் விழுந்துட்டாரு. ஆனால் இந்த பக்கம் அதை சாத்தியமாக்கியிருக்காரு எம்ஜிஆர். அதனால் தன்னுடைய அமைச்சரவை பட்டியலை எம்ஜிஆரிடம் அனுப்புகிறார் அண்ணா. ஓகே. இந்த பட்டியலில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு பரவாயில்லையா, அதை சொல்லுங்கன்ட்டு. இந்த பட்டியலை யார் அவர்கிட்ட கொண்டு வரான்னா, நாவலர் நெடுஞ்செழியனுடைய தம்பி செழியன், பின்னாடி தமிழ்நாடு ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தார், பல ஆண்டுகள் எம்பியாக இருந்தார், ரொம்ப அற்புதமான பார்லிமெண்டேரியன் அவர் எடுத்துகிட்டு வரார். அதில் ஒரு பேரை பார்த்துட்டு எம்ஜிஆர் எழுதுகிறார் அவருடைய சுயசரிதையில், வென்று நான் கத்தி விட்டேன் அப்படின்றார். யாருடைய பேர் சார்? சீபா ஆதித்தனார். ஓகே. அவர் அமைச்சராக அதில் இருக்கார். அதனால் ஆனால் அவருடைய தினத்தந்தியோட உதவியோடு தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு இத்தனை டெலிவிஷன் இருக்குது, இத்தனை பத்திரிகைகள் இருக்குது, இத்தனை ஊடகங்கள் இருக்குது. இதெல்லாம் பெருசாக இல்லாத நேரத்தில் தினத்தந்தி வந்து பல்லாயிரக்கணக்கான இல்லங்களுக்கு சென்றது, பல லட்சம் வாக்காளர்களை அது வந்து அடைய முடியும். அதனுடைய சக்தி வந்து அபரிமிதமாக இருந்துச்சு. அதனால் அதுக்கு நன்றி பாராட்டும் விதமாக அவரே நின்னார். அவங்க எல்லாமே திமுக சின்னத்தில் தான் நின்னாங்க. சீபாதித்தனார் அவரும் வென்று வந்திருக்கார். அதற்கு பதிலாக அவர் சபாநாயகராக்கிறார் அண்ணா. அப்போது அந்த சபாநாயகர் பதவி வந்து தோழமை கட்சியான தங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறார் ராஜாஜி. அது கிடைக்கல. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஹனிமூன் முடிஞ்சிருச்சு, தேனிலவு முடிஞ்சிருச்சு அப்படின்றார். அதுக்கு அண்ணாவுடைய பதில் என்னென்னா, அதை பற்றி கேட்குறாங்க, ஆமாம் திருமணம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அது 67 தேர்தலில் அப்போ 9 பேர் கொண்ட அமைச்சரவை, அண்ணாவோடு சேர்ந்து 9 பேர் கொண்ட அமைச்சரவை. அதில் ஒரே ஒரு பெண், அவங்க தான் சத்தியவாணி முத்து அவர்கள், ஆதிதிராவிட பெண்மணி அவர்கள் எம்ஜிஆருடைய பின்னாடி எம்ஜிஆர் கிட்ட அவங்க மத்திய அமைச்சரெல்லாம் ஆவாங்க, சமூக நலத்துறை அமைச்சராக சரண் சிங்குடைய அமைச்சரவையில். அவர்கள் இங்கே அதே துறை தான் நினைக்கிறேன் அவர்களுக்கு. பாவலர் முத்துச்சாமின்ட்டு ஒரு தமிழறிஞர், தமிழ் ஆசிரியர், அவர் அமைச்சராகிறார். அண்ணாவுக்கு அடுத்து 2வது இடத்துல நாவலர் நெடுஞ்செழியன், அதற்கு அடுத்து 3வது இடத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக நாவலர் நெடுஞ்செழியன் கல்வி அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சராக கலைஞர் மு கருணாநிதி. அதற்கப்புறம் 4வது இடத்தில் மதியழகன், அவர் உணவு அமைச்சர். காங்கிரஸினுடைய 62 உணவு அமைச்சர் என்ற ஒரு பதவி வந்துருச்சு. அதை தனியாக ஒரு பொறுப்பாக எடுத்து மதியழகன்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேறு சில பேர் அமைச்சராக இருந்தார்கள். மாதவன் சட்ட அமைச்சர், மாதவன், இவங்கெல்லாம். முத்துச்சாமி சொன்னேன், அவர் ஒரு அமைச்சர். சத்தியவாணி முத்து, அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர் எனக்கு நினைவு வரல. கோவிந்தசாமி விவசாய அமைச்சர், வன்னியர்களுடைய பிரதிநிதியாக அவர் வன்னிய கட்சியிலிருந்து இங்கே வந்து சேர்ந்தவர். அதனால் அவர் வச்சுருந்த சின்னம் தான் உதயசூரியன், அதை தான் அவங்க அவர்கிட்ட வாங்கினாங்க.
ஸோ அந்த அமைச்சரவை ஆட்சி எடுக்குது. அந்த அமைச்சரவை மீது பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அவர்கள் வந்து நிறையா இதை பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்கன்ட்டு. ஒரு அளவாக அவர் வந்து ரொம்ப நிதானமாக தன்னுடைய அடிகளை எடுத்து வைக்கிறார் அண்ணா. அவருடைய ஆட்சி வந்து ஒரு 23 மாதங்கள் தான் நடந்துச்சு. அவர் உடல்நலக்குறைவால் தவறிவிட்டார். நடிகர்களுடைய பங்கு பிரச்சாரம் அப்படிங்கிறது இந்த 67 தேர்தலில் எம்ஜிஆரோட மட்டும் முடிஞ்சது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. சிவாஜி கணேசன், பத்மினி இவங்க 2 பேரும் வந்து காங்கிரஸ்க்காக ஆதரவெல்லாம் அதுதான். ஏன்னா அந்த ஒரு போட்டி அப்படிங்கிறது எம்ஜிஆர் வர்சஸ் சிவாஜி திரைப்படத்துல மட்டும் கிடையாது, அரசியல் களத்திலும் திரைப்படத்தில் மட்டும்தான். சிவாஜி கணேசனை பார்ப்பதற்கு நிறைய கூட்டம் வரும். எம்ஜிஆருக்கு வர அளவு கூட்டம்லாம் வராது. ஆனால் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் மட்டும் இல்லை. எம்ஜிஆர் சொல்கிறத கேட்டு நடக்கிறதுக்காகவும் வந்த கூட்டம் பாதி பேர். அவர்கள் தான் அவர் பின்னாடி தனியாக அவர் கட்சி ஆரம்பித்து 72 போகும்பொழுது அவர் பின்னாடி அவர்களெல்லாம் வந்துடுவாங்க. திமுகவுடைய பலம் பாதியாக குறைஞ்சிரும் அவர் போனதுனால. அதனால் எம்ஜிஆருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் நீங்கள் வந்து பெரிய ஒற்றுமை திரை உலகத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு போட்டி இருந்துச்சு. அந்த போட்டியில் கூட அவர் வென்றுடுறார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசனை. சிவாஜி கணேசனை வச்சு படம் எடுத்த பீம்சிங் எல்லா பா சீரீஸ் படங்கள், பா வரிசை படங்கள், பாலும் பழமும், பாகப்பிரிவினை, இந்த மாதிரி பா வரிசையிலேயே ஒரு 4-5 படங்கள் வந்துச்சு. அதை எடுத்த பீம்சிங் எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்க வந்தார். அவர் எடுத்த படம் தான் நினைக்கிறேன் 1000ல் ஒருவன். நம்ம ஐ திங்க் ஸோ. அதுக்கப்புறம் ஸ்ரீதர் அவரை வச்சு சிவந்த மண் நிறைய படங்கள் எடுத்தவர். எம்ஜிஆரை வச்சு உரிமை குரல் எடுத்தார். ஜி வேலுமணி எம்ஜிஆரை வச்சு சிவாஜி கணேசனை வச்சு பல படங்கள் எடுத்த ஜி வேலுமணி இந்த பக்கம் வந்து எம்ஜிஆரை வச்சு படகோட்டி எடுத்தார். அதனால் சிவாஜி கணேசனுடைய தயாரிப்பாளர்கள் பலர். சிவாஜி கணேசனை வச்சு திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் இதெல்லாம் எடுத்த ஏபி நாகராஜன் எம்ஜிஆரை வச்சு நவரத்னம் எடுத்தார். அதனால் சிவாஜி கணேசனுடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் திரையுலகில் ஒரு முடிசூடா மன்னனாக அவர் எட்டிய உயரங்களை யாரும் திரையுலகிலும் சரி தமிழக அரசியலிலும் சரி யாரும் அதுவரை அதுக்கு முன்பும் எட்டியதில்லை, அதற்கு பின்பும் எனக்கு எட்டியதாக தெரியவில்லை. ஓகே. ஸோ அவங்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறதும் இந்த தேர்தலில் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு, பிரதிபலிச்சிருக்குல்ல, அப்படி தானே புரிஞ்சுக்க முடியும். அதை காங்கிரஸுக்கும் அவர்கள் இருந்தார்கள். இதுக்கிடையில் வந்து தமிழ் தேசிய கட்சின்னு ஆரம்பித்த சம்பத் வந்து காங்கிரஸில் சேர்ந்துடுறார். அவரும் திமுகவை எதிர்த்தெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறார். அப்புறம் பெரியாரை நம்ம மறந்துடக்கூடாது. பெரியார் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறார். பெரியாருக்கு நிறைய வருத்தம் காமராஜர் தோற்று போனது. ஓகே. ஆனால் பெரியார் அவர்கள் திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறாருனாலுமே இந்த பக்கம் காங்கிரஸ் மேலே விலைவாசி உயர்வு, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆன்டி ஹிந்தி எஜிடேஷன் இதெல்லாமே அதிகமாக இருந்திருக்குல்ல, அப்பயும் காங்கிரஸுக்கு ஆதரவு அளிக்கிறாரா, இல்லை வெறும் ராஜாஜி கூட்டணியோடு இருக்கிறது திமுக அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் காரணமா? இல்லை, அதுதான் காரணம். ரெண்டாவது ராஜாஜியை வீழ்த்தணும், ராஜாஜியையும் அண்ணாவையும் வீழ்த்தணுன்ற காரணத்துக்காக காங்கிரஸில் இருந்த குறைகளெல்லாம் அவர் வந்து பார்த்தும் பார்க்காம இருக்க தன்னை பழக்கிக்கிறார். அதில் நிறைய நல்லது நடந்திருக்குன்னு சொல்கிறார். அது உண்மை. அதனால் தொடர்ந்து அவர்களே ஆளட்டும், காமராஜர் திருப்பி ஆட்சிக்கு வருவார்ன்ற மாதிரி நினைக்கிறார். காமராஜர் வந்து சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் போட்டியிடுறார், தோற்று போகிறார். அவர் திருப்பி முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக தான் அங்கே நிற்கிறார். அவர் ஜெயிச்சிருந்தா, காங்கிரஸ் வென்றிருந்தா அவர் தான் முதலமைச்சராக இருப்பார். அதனால் பெரியார் நினச்சதில் தப்பு ஒன்றும் கிடையாது. நிறைய நல்லது நடந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அதை முன்னிறுத்தி அவர் வாக்கு சேகரிக்கிறார். ஆனால் அவருடைய பிரதான எண்ணம் வந்து ராஜாஜியையும் அவருடைய புதிய சீடர் அண்ணாவையும் வீழ்த்துவது தான். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஓகே. ஸோ எப்படியோ ஒரு வழியாக திமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த அந்த ஒரு காலகட்டத்தை ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக விவரிச்சிங்க. 67வது தேர்தல், அண்ணா அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்த தேர்தல். ஸோ அடுத்த தேர்தலில் அடுத்த நேர்காணலில் நம்ம சந்திப்போம். நேரத்திற்கு நன்றி சார்.